வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வீடு வீடாக இரவில் பிரச்சாரம் செய்வதற்கு கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஓட்டுக்கு பணம் கொடுக்க வாய்ப்பு ஏற்படும் என்று தேர்தல் கமிஷனில் புகார். அரவிந்த் கெஜ்ரிவாலின் கன்னத்தில் அறைந்து முகத்தில் குத்திய ஆசாமி. டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் பரபரப்பு. மாலையில் விண்ணில் பாய்கிறது PSLV C-24 ராக்கெட். 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள IRNSS-1B செயற்கைக்கோளுடன் பயணம். விரிவான செய்திகள். இரவு 10 மணிக்கு மேல் வீடு வீடாக சென்று அமைதியாக பிரச்சாரம் செய்யலாம் என்று தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ள அறிவிப்புக்கு பல்வேறு கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இரவு 10 மணிக்கு மேல் வீடு வீடாக சென்று அமைதியாக பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் கூறியிருந்தார். இதற்கு பல்வேறு கட்சிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. நள்ளிரவில் நடக்கும் இந்த பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் நடவடிக்கைகளில் கட்சிகளும் வேட்பாளர்களும் ஈடுபடலாம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த அனுமதியால் இரவில் பல்வேறு முறைகேடுகளுக்கு வழி ஏற்படும் என்றும், எனவே இத்திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தி தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமாரிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் ஒரு புதிதான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இரவு 10 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் என்று அதிகாரப்பூர்வ ஆணை இருந்தாலும் கூட நள்ளிரவு நேரத்திலும் வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்பு இது வேறு விதமான வாக்காளர்களை கவரக்கூடிய அல்லது அவர்களை திசை திருப்பக்கூடிய செயல்களில் ஈடுபடுத்துவதற்கு இது துணையாக அமைந்துவிடும் என பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. இதற்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம். இன்று தேர்தல் ஆணையத்திடம் தாக்குதல் தொடர்பாக புகார் மனு கொடுக்கின்ற பொழுது இந்த விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். பாமக இளைஞரணி செயலாளர் அன்புமணி வாகனத்தின் மீது நடந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடத்த கோரியும் பாரதிய ஜனதா சார்பில் தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டிஜிபி அலுவலகத்திலும் பாரதிய ஜனதா சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. டெல்லியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒருவர் பளார் என்று கன்னத்தில் அறைந்ததோடு ஓங்கி குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த ஆசாமியை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 3 தினங்களாக டெல்லியில் பிரச்சாரம் செய்து வருகிறார். வெள்ளியன்று தெற்கு டெல்லியில் உள்ள தக்ஷின்புரி பகுதியில் திறந்த ஜீப்பில் நின்று கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்தார். அப்போது ஒரு ஆசாமி கெஜ்ரிவாலின் சட்டையை பிடித்து இழுத்து பளார் என்று அறைந்தார். பிறகு முகத்தில் ஓங்கி குத்தினார். கெஜ்ரிவால் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் அந்த ஆசாமியை பிடித்து சரமாரியாக அடித்து உதைத்தனர். போலீசார் தலையிட்டு அந்த நபரை மீட்டு விசாரித்து வருகின்றனர். திடீரென தாக்கியதால் அதிர்ச்சிக்குள்ளான கெஜ்ரிவால் பிறகு வாக்கு சேகரிப்பை துவங்கினார். அப்போது அவர் பேசுகையில், நம்மை யாராவது தாக்கினால் அவர்களிடம் அன்பு காட்டுவோம் என்றும், நாமும் திரும்ப தாக்கினால் நமது இயக்கத்தின் குறிக்கோள் பாழ்பட்டு போகும் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். कुछ लोग प्रधानमंत्री बनना चाहते हैं इस देश के मारपीट करके, ये ठीक नहीं हो रहा. अंत में सच्चाई की जीत होगी. நரேந்திர மோடிக்கு எதிராக போட்டியிடும் கெஜ்ரிவால் வாரணாசியில் மார்ச் 25ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கருப்பு மை மற்றும் முட்டை வீச்சுக்கு ஆளானார். மார்ச் 28ஆம் தேதி ஹரியானாவில் பிரச்சாரம் செய்த கெஜ்ரிவாலை ஒரு ஆசாமி கழுத்தில் குத்தினான். டெல்லியில் ஆட்சி, குஜராத்தில் நுழைந்து குழப்பம், மோடிக்கு எதிராக போட்டி என்ற தலைப்புச் செய்திகளில் அடிபட்டு வந்த கெஜ்ரிவால் கருப்பு கொடி, மைப்பூசி தாக்குதல், கழுத்தில் குத்து, கன்னத்தில் அறை, முகத்தில் குத்து என்று இப்போதும் தலைப்புச் செய்திகளில் வலம் வருகிறார். கடல்வழி ஆராய்ச்சிக்கான IRNSS-1B செயற்கைக்கோளுடன் வெள்ளியன்று மாலையில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-24 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. கடல்வழி ஆராய்ச்சிக்கான IRNSS-1B செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் PSLV C-24 ராக்கெட் வெள்ளியன்று மாலை 5:14 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் மையத்திலிருந்து ஏவப்படுகிறது. ராக்கெட் விண்ணில் பாய்ந்த 19 நிமிடங்களுக்கு பிறகு IRNSS-1B செயற்கைக்கோளை அதற்குரிய வான்வெளி பாதையில் PSLV ராக்கெட் நிலைநிறுத்தும் வகையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக செயலாற்றி வருகின்றனர். இதற்கான 58.5 மணி நேர கவுண்டவுன் புதனன்று காலை 6:44 மணிக்கு துவங்கியது.
வியாழக்கிழமை இரவில் துவங்கிய எரிபொருளை நிரப்பும் பணி முடிவடைந்துள்ளது. இறுதிக்கட்ட கவுண்டவுனின் போது ராக்கெட்டின் எலக்ட்ரானிக் சாதனங்கள் சோதித்து பார்க்கப்பட்டு அனைத்தும் திருப்திகரமாக முடிவடைந்துள்ளன. 1432 கிலோ எடை கொண்ட IRNSS-1B செயற்கைக்கோள் கடல்வழி மற்றும் ஆகாய வழி தரைவழி போக்குவரத்துக்கு பயனுள்ளது. 2016ஆம் ஆண்டுக்குள் மொத்தம் 7 IRNSS ரக செயற்கைக்கோள்களை ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. IRNSS-1A செயற்கைக்கோள் கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி ஏவப்பட்டு விண்வெளி பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாக கோப்ரா போஸ்ட் இணையதளம் வெளியிட்டு வரும் வீடியோக்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் கமிஷனில் பாரதிய ஜனதா புகார் அளித்துள்ளது. அயோத்தியில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாபர் மசூதி 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி திட்டம் போட்டு இடிக்கப்பட்டதாக கோப்ரா போஸ்ட் இணையதளம் ஆபரேஷன் ஜென்ம பூமி என்ற பெயரில் வீடியோ படங்களை வெளியிட்டுள்ளது. பாபர் மசூதியை இடிக்க பாரதிய ஜனதாவின் தாய் அமைப்பான RSS, விஸ்வ இந்து பரிஷத், சிவசேனா போன்ற அமைப்புகள் தங்களது தொண்டர்களை தயார்படுத்தியதாக இந்துத்துவா தலைவர்கள் கூறுவது போன்ற காட்சிகள் கொண்ட வீடியோ இடம்பெற்றுள்ளது. மசூதி இடிக்கப்படுவது பற்றி அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ், உத்தரப்பிரதேச முதல்வர் கல்யாண் சிங் மற்றும் அத்வானி உள்ளிட்ட பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களுக்கு தெரியும் என்றும் கோப்ரா போஸ்ட் ரகசிய வீடியோ காட்சிகள் கூறுகின்றன. இதுபற்றி முக்தார் அப்பாஸ் நக்வி தலைமையிலான பாரதிய ஜனதா குழுவினர் தேர்தல் கமிஷனில் வெள்ளியன்று புகார் அளித்துள்ளனர். லோக்சபா முதல்கட்ட தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் பாபர் மசூதி தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வீடியோக்களின் பின்னணியில் காங்கிரஸ் கட்சியின் கைக்கூலிகள் இருப்பதாகவும் அமைதியான தேர்தல் சூழலில் விஷத்தை பாய்ச்ச முயற்சி நடப்பதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. அவதூறு வீடியோ காட்சிகளை ஒளிபரப்பவும் செய்திகளை வெளியிடவும் கோப்ரா போஸ்ட் இணையதளத்துக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் இந்த விஷமத்தனத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் பாரதிய ஜனதா வலியுறுத்தியுள்ளது. पोस्ट नामक एक NGO एक स्टिंग ऑपरेशन के नाम पर श्री राम जन्मभूमि बाबरी मस्जिद जैसे संवेदनशील विवाद पर प्रायोजित स्टिंग दिखाने की योजना बना रहा है. आज कुछ समाचार पत्रों में भी इसका समाचार प्रकाशित हुआ है. इसके प्रकाशित और प्रसारित करने से तत्काल रोक लगाई जाए, अन्यथा चुनाव के दौरान शांति और सौहार्दपूर्ण माहौल सांप्रदायिक तनाव और हिंसा में बदल सकता है. साथ ही यह भी जांच की जानी चाहिए कि चुनाव के दौरान इस प्रकार की शरारतपूर्ण साजिश के पीछे कौन सी शक्तियां काम कर रही हैं. பாரதிய ஜனதாவில் முக்கிய அங்கம் வகிக்கும் உமா பாரதி உள்ளிட்ட இந்துத்துவா தலைவர்கள் 23 பேர் பேசிய பேச்சுக்கள் தற்போது வெளியான வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோக்கள் செய்திகளை வெளியிடுவதை நிறுத்த வேண்டுமென கோப்ரா போஸ்ட் இணையதளத்துக்கும் பாரதிய ஜனதா கடிதம் அனுப்பியுள்ளது. வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகள் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி நடைமுறையில் உள்ளதாக முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கோபால் சுவாமி தெரிவித்துள்ளார். ஓட்டளிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் நடக்கும் புகைப்பட கண்காட்சியை முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கோபால் சுவாமி தொடங்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் வாக்கு இயந்திரத்தில் ஓட்டளிக்கும் முறை, வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் நோட்டா முறையை பயன்படுத்துவது, பார்வையற்றவர்கள் பிரெய்லி முறையில் ஓட்டளிக்கும் முறை குறித்து விளக்கப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோபால் சுவாமி, வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி நடைபெறும் நிகழ்ச்சிக்கான செலவு வேட்பாளர்கள் செலவில் சேர்க்கப்படும் என்றும், கட்சிக் கொள்கையை மட்டும் பரப்பும் பிரச்சாரத்திற்கான செலவு கட்சி செலவில் சேர்க்கப்படும் என்றும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். 75ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போச்சு. அந்த கேஸ்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கட்சிகளுடைய தலைமையில இருக்கிறவங்க எல்லாம் வாக்காளரோட வேட்பாளரோட கவுன்சில பேசினாங்கன்னா அந்த செலவு அவங்களுக்கு சேரும் அப்படின்னு அப்ப சொன்னதுனால இவங்க சட்டத்தில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணாங்க. அதாவது அந்த வாக்காளருக்காக வாக்கு சேர்த்தால் அது அந்த வாக்காளர் செலவு சேரும். கட்சியை பத்தி, கட்சியின் கொள்கைகளை பத்தி சொன்னால் அது வேட்பாளரின் கணக்கு சேராதுங்க லா போட்டாங்க. அந்த லா தான் இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இருந்தது. நேத்திக்கு ஒன்றும் புதுசா வந்தில்ல. இத்தனை நாள் தெரியாம இருந்ததுன்னா அது உங்க தப்பு. அது தேர்தல் ஆணையம் நேத்திலிருந்து கிடுபடி பண்ணுதுன்னு அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. இதுதான் வழக்கம். இதுதான் 75ல அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்மானத்துக்கு அப்புறம் இதுதான் லா. இப்பிரச்சனையில் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாக ஜெயலலிதா அறிவித்திருந்த நிலையில் கோபாலசுவாமியின் பதில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி, மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூர் பொதுமக்களுடன் இணைந்து தேர்தல் விழிப்புணர்வு நாடகத்தை பார்த்தனர். செய்வீர்களா என கேட்கும் முதல்வர் ஜெயலலிதா மக்களுக்கு என்ன செய்துவிட்டார் என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார்.
ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜலீலை ஆதரித்து கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். பார்த்திபனூர், பரமக்குடி, சாயல்குடி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் நடத்தினார். ராமநாதபுரம் அரண்மனை முன்பு பேசிய ஸ்டாலின், சேது சமுத்திர திட்டத்தை முதலில் ஆதரித்த ஜெயலலிதா தற்போது மீனவர்கள் மீது பரிவு காட்டுவது ஏன் என்றும், இந்த திட்டத்தை முடக்க ஜெயலலிதா பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் புகார் தெரிவித்தார். மீனவர்களின் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு 11 முறை கடிதம் எழுதியும் முதல்வர் ஜெயலலிதா இருநாட்டு மீனவர்களின் பேச்சுவார்த்தை குறித்து எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மீனவர்கள் சாகுவரை உண்ணாவிரத போராட்டம் நடத்திய காரணத்தால் அப்போது நாகப்பட்டினத்திற்கு அனுப்பி அதற்கு பிறகு டெல்லிக்கு அனுப்பி பிரதமரிடத்தில் பேசி அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள். அது ஒரு கட்டம். ஆக இந்த பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கடிதங்கள் எழுதுகிறார். எத்தனை கடிதங்கள் தெரியுமா? ஒரு கடிதமோ 2 கடிதமா இல்ல, 11 கடிதம். அதிமுக ஆட்சியில் எவ்வித வளர்ச்சிப் பணியும் நடைபெறவில்லை. ஆனால் செய்வீர்களா என கேட்கும் ஜெயலலிதா மக்களுக்காக என்னதான் செய்தார் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். விலைவாசியை குறைப்போம்னு சொன்னீங்க, குறைச்சிங்களா? மின்கட்டணத்தை குறைப்பீங்க, குறைச்சிங்களா? பால்விலையை குறைப்பீங்க, குறைச்சிங்களா? பேருந்து கட்டணத்தை குறைப்பீங்க, குறைச்சிங்களா? முன்பற்றே தீர்ப்போம் தீர்த்தீங்களா? முதியோருக்கு பஸ் பாசம் சொன்னீங்க, கொடுத்தீங்களா? வேலைவாய்ப்பு உருவாக்குனீங்களா? இலவச குடிநீர் தருவீங்க, தந்தீங்களா? எதையும் தரல. எனவே முகமது ஜலீல் அவர்களை வெற்றி பெற வையுங்கள். அதிமுகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை முதல்வர் ஜெயலலிதா தெளிவுபடுத்த வேண்டும் என்று பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஈஸ்வரனை ஆதரித்து தியாகதுருகம் பகுதியில் பிரேமலதா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவும் திமுகவும் பிரச்சார கூட்டத்திற்காக பிரியாணி, மது கொடுத்து கூட்டத்தை கூட்டுவதாக கூறினார். மோடி தலைமையிலான ஆட்சி அமைவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்துள்ளதாகவும், அதிமுக வெற்றி பெற்றால் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை முதல்வர் ஜெயலலிதா தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பிரேமலதா வலியுறுத்தினார். ஜெயலலிதா அவர்களே, பொய்யான தகவலை, தவறான தகவலை மக்கள் முன்னாடி நீங்க கொடுக்கக்கூடாது. அதே போல உங்கள் கூட்டணியினுடைய பாரத வேட்பாளர், பாரத பிரதமர் யார் என்பதையும் மக்களுக்கு அவங்க தெளிவா சொல்லணும். நாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, மொத்தம் 6 கட்சி கூட்டணி, நம்ம பாரத பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் என்று சொல்லி தெளிவாக இன்னைக்கு மக்களை சந்திக்க நம்ம வந்திருக்கோம். மோடி தலைமையிலான ஆட்சி வந்தால் தமிழகம் முழுவதும் நிலவும் மின்வெட்டை சீரமைக்க தேமுதிக நடவடிக்கை எடுக்கும் என்றும் பிரேமலதா உறுதியளித்தார். கோவையில் வேட்டைக்காரர்களால் உடலில் கம்பு பாய்ந்த நிலையில் உயிருக்கு போராடும் மயிலை பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை அருகே மனிஷ் நகர் பகுதியில் உள்ள தோட்டங்களில் ஏராளமான மயில்கள் உள்ளன. தற்போது இந்த பகுதியில் குடியிருப்புகள் அதிகமாகி இருந்தாலும் மயில்கள் அங்கு சுதந்திரமாக சுற்றி வருகின்றன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் ஆண் மயில் உடலில் கம்பு ஒன்று குத்தியுள்ளது. கம்பை நீக்க முடியாமல் அந்த மயில் உயிருக்கு போராடிய நிலையில் சுற்றி வருகிறது. அந்த மயிலை பார்த்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தும் மயிலை காப்பாற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்க காலனி சுத்தி நிறைய பறவைகள் டெய்லி காலையில வந்து போறது பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனா சமீபத்தில் நாங்க பார்த்த ஒரு மயில், அது தன்னை வந்து யாரோ தாக்கியிருக்காங்களா, இது தானே வந்து விபத்துக்கு உள்ளாச்சா நமக்கு தெரியல. ஆனா நடு உடம்புல ஒரு பெரிய குச்சி, நீளமான குச்சி குத்தப்பட்டு அந்த குச்சியோட எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கெல்லாம் சில ஷாட் எடுத்து பார்த்தோம் கேமரால எல்லாம். அதை வந்து எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும், ப்ளூ கிராஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், வெட்டரி டாக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணணும், எல்லாம் சொல்லிட்டோம். ஆனா இதுவரைக்கும் யாருமே வந்து அந்த மயிலை காப்பாற்றி அதோட கஷ்டத்தை நீக்கிற மாதிரி தெரியல. இதனிடையே மயிலை சமூக விரோதிகள் தாக்கி இருக்கக்கூடும் என்று பொதுமக்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். மயில்களை வேட்டையாடாமல் தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,744 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,718 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 46 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,235 ரூபாயாக இருந்தது.
+2 முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் எந்தெந்த துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்த ஆலோசனை கூறும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி சென்னையில் துவங்கியுள்ளது. தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் +2 மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் என்பதற்கான ஆலோசனைகள் அளிக்கும் வகையில் தினமலர் நாளிதழ் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 3 நாள் வழிகாட்டி நிகழ்ச்சி சென்னையில் வெள்ளியன்று துவங்கியது. சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் இந்நிகழ்ச்சியை குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்த டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீர் முஸ்தபா ஹுசைன் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கல்லூரியை தேர்வு செய்வதற்கு முன் அது குறித்த முழு விவரங்களை அறிந்து கொள்வதோடு கல்லூரி படிப்புடன் கூடுதலாக பிற மொழிகளை கற்றுக்கொள்வது கூடுதல் பலம் சேர்க்கும் என்றும் கூறினார். ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் மருத்துவம், பொறியியல், கலை, அறிவியல், தொழில்நுட்பம், கணினி, ஊடகம், அனிமேஷன் என படிப்புகள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் மட்டுமின்றி அவர்களின் பெற்றோரும் பெரிதும் மகிழ்ச்சியும் பாராட்டும் தெரிவித்தனர். தினமலர் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்தெந்த காலேஜ் சேருது, எதை படிச்சா எங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது பத்தி நல்லா தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் தினமலர். வழிகாட்டி ப்ரோக்ராமுக்கு எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க வந்தது. தெரியாத கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது எங்களை போல உள்ள பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா அமைஞ்சது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக தினமலர் நடத்தி வரும் வழிகாட்டி நிகழ்ச்சியில் தகுந்த கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்ய மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அவற்றின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். வரும் ஞாயிறு வரை நடக்கும் இந்நிகழ்ச்சியில் தினமும் காலையிலும் மாலையிலும் நடக்கும் கருத்தரங்குகளில் பல்வேறு தலைப்புகளில் கல்வியாளர்களும் நிபுணர்களும் உரை நிகழ்த்தி மாணவர்களின் சந்தேகங்களுக்கு நேரிடையாக விளக்கம் அளிக்கின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.